அண்ட் பிக் பாஸ்க்கு அப்புறம் மணி அண்ட் ரவீனா ஒன்றா அது வரைக்கும் சுற்றிட்டு இருந்த மணி அண்ட் ரவீனா எல்லா ரீல்ஸ் எல்லாத்துலேயும் ஒன்றா போட்டுட்டு இருந்த நம்ம மணி அண்ட் ரவீனா பிக் பாஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரிவை வந்து அவங்க சந்தித்தாங்க. ஏன் அப்படின்னா ஃபேமிலியில் மணிக்கு வந்து ரவீனாவோட கெஸ்ட்டாக உள்ளே வந்த ஆன்ட்டி அண்ட் அவங்களுடைய பிரதர் அது சில பல பிரச்சனைகள் வந்து மணிக்கு உண்டாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள விரிசல் உண்டாச்சு. அதுக்கப்புறம் ரவீனாவே ஒரு முடிவு எடுத்தாங்க. மணி என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி என்னை என் கேமை விளையாட விடாமல் ஆக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சில பல கோவங்கள். அண்ட் அவங்க நிக்சன் கிட்டேயுமே சொல்லியிருந்தாங்க, என்னென்னா மணி வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு, நான் தனியாக இது சனித்து செல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜோடி ஆர் யூ ரெடியில் பங்கேற்றாங்க. அதுக்கப்புறம் மணி கூட அவ்வளோவா பேசலை அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அவங்க தெரப்பி அந்த மாதிரிலாம் நிறைய அண்டர்கோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மன ரீதியாக அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போது ஒரு புதுசாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, ஒரே ஸ்மைலிலாம் போட்டு மஞ்சுமல் பாய்ஸ் மூலயமா கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இல்லை, அதே மாதிரி இவங்க டைரியை வச்சுக்கிட்டு இது காதலன் இல்லை காதலி எழுதும் கடிதம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிரிச்சிட்ருக்காங்க. அதாவது மணியை தான் சொல்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அண்ட் மணிக்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, உங்கள் ஃபேஸ் ஏன் ரொம்ப டல்லாக இருக்குது, ரவீனா பிரிஞ்சதுனால அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் கேட்டிருந்தாங்க லைவில், இன்ஸ்டாகிராம் லைவ். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். மணி அண்ட் ரவீனா ஓப்பனாக இவங்க வந்து இன்ஸ்டாலெலாம் அவங்க ரிப்ளை பண்ணிக்கலனாலும் அவங்க பர்சனலாக அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. அண்ட் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்படியே சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலிமா தெரிவிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.